ஹலோ வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜென்ரேஷனுக்கு 2 ஸ்டார் இருப்பாங்க. அவங்களுடைய படங்கள் வெளிவரும் போது மட்டுமே அந்த ஒரு நாளே திருவிழா மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த ஒரு படம் என்னதான் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலுமே கூட படத்தோடைய தயாரிப்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்துருக்கும். அது மாதிரி இது வரைக்கும் இருந்த ஸ்டார் யார் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுக்கும் போது எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித் இவங்க எல்லாருமே இந்த ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே வந்துருவாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் யாருப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது எல்லாருடைய ஆன்சர் அப்படிங்கிறது சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் இருக்குது. இந்த ஒரு ஆன்சர் அவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா சிவகார்த்திகேயன் அவருடைய மூவியோட லிஸ்ட் எல்லாமே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா படமே ஏதாவது ஒரு விதத்தில் எல்லாருமே என்டர்டெயின் அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்கும். அதே மாதிரி அவருடைய படம் ஃப்ளாப் ஆயிருந்தாலுமே கூட அந்த ஒரு படத்தோடைய தமிழ்நாடு கலெக்ஷன் மட்டுமே இப்போ டயர் 2ல் உள்ள ஆக்டருடைய பிளாக் பஸ்டர் ஆகிற படத்தோடைய கலெக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா சீமராஜா படத்தோடைய தமிழ்நாடு கலெக்ஷன் 46 கோடி வரைக்கும் பண்ணியிருந்துச்சு. அதே மாதிரி டயர் 2ல் உள்ள ஆக்டருடைய பிளாக் பஸ்டர் படமே 46 கோடி கிட்ட தான் பண்ணிட்டு இருக்கும் தமிழ்நாட்டில். அதே மாதிரி அடுத்து வெளியாந்த மிஸ்டர் லோக்கல் இந்த ஒரு படம் கூட சரியாக போகலை. பட் இந்த ஒரு படத்தோடைய ப்ரொடியூசருக்கு இந்த ஒரு படம் மிகப்பெரிய ப்ராஃபிட் தான். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பிரின்ஸ் படம் இந்த ஒரு படமும் ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் டாக்லாம் வந்துச்சு. ஆனால் இந்த படத்தோடைய ப்ரீ பிஸ்னஸ் மட்டுமே 100 கோடி பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஒரு படத்தோடைய கலெக்ஷனும் 40 crore கிட்ட தாண்டி போணுச்சு. அப்படின்னால அதோடைய ப்ராஃபிட் ப்ரீ பிஸ்னஸில் இருந்த ப்ராஃபிட்டில் அந்த ஒரு படம் நஷ்டமானவர்கள் எல்லாருமே பிரித்து கொடுத்து அந்த ஒரு படத்தோடைய நஷ்டமான இந்த நஷ்டீடெல்லாம் கொடுத்தும் அந்த ஒரு படத்தோடைய ப்ரொடியூசருக்கு ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்துருந்துச்சு. நெக்ஸ்ட் அவருடைய படங்கள் எல்லாமே அவருடைய கண்டென்ட் எல்லாமே நல்லா இருந்ததுனால மறுபடியும் மக்கள் அவருடைய படங்கள் எல்லாமே அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம பார்க்கும்போது சிவகார்த்திகேயனுடைய படங்கள் கொஞ்சம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலுமே கூட மக்கள் அதை கண்டுக்காமல் அவர் ஏதாவது ஒன்று என்டர்டெயின் பண்ணிட்டு தான் பாரு அப்படிமா சொல்லிட்டு மக்களே நம்பி போய் பார்க்குறாங்க. பார்த்தீங்களா, அவங்க தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டார். ஏன்னா மற்ற ஆக்டருடைய படங்கள் எல்லாமே பிளாக் பஸ்டர் இந்த ரிவ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு படம் பிளாக் பஸ்டர். ஸோ இந்த ஒரு படத்துக்கு பூர் ரிவ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு படம் அப்படிங்க சரியாக போகாது. இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டார் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது சிவகார்த்திகேயன் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ சிவகார்த்திகேயனுக்கு போட்டியாக இருந்தது அப்படிங்கிறது விஜய் சேதுபதி அப்படி மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க. பட் விஜய் சேதுபதி அவர் வில்லனை நடிக்க போனதுக்கு அப்புறமா அவருடைய படங்கள் வில்லனாக நடிக்கும் போது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும். அதே மாதிரி அவர் ஹீரோவை நடிச்சார் அப்படின்னா அந்த ஒரு படம் சரியாக போயிருக்காது. ஸோ அவருடைய ஜேர்னி அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருந்துடுச்சு. ஸோ இப்போ அவர் மறுபடியும் இந்த கண்டென்ட் இந்த மாதிரி இருக்குள்ளலாம் வந்ததுக்கு அப்புறமா மகாராஜா படம்லாம் 100 கோடி கிட்ட தாண்டி இப்போ கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி அவர் அந்த ஒரு கண்டென்ட்டுக்குள்ளேயே இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய படங்கள் எல்லாமே பிளாக் பஸ்டர் ஆனிச்சு அப்படின்னா சிவகார்த்திகேயனுக்கு போட்டியாக கண்டிப்பாக மறுபடியும் விஜய் சேதுபதி வருவார் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் இருந்த ஸ்டார்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித். ஸோ இவங்களையும் நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று எம்ஜிஆர், ரஜினி சார், நெக்ஸ்ட் விஜய் சார். இவங்க எல்லாருமே ஒரே லிஸ்ட்டில் பிரித்தோம் அப்படின்னா இவங்க எல்லாருமே மக்களை என்டர்டெயின் அப்படின்னு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் சிவாஜி சார், கமல் சார், அஜித் சார் இவங்க எல்லாருமே ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே எடுத்தோம் அப்படின்னா இப்போது அஜித் சாருக்கு நெக்ஸ்ட்டு விஜய் சேதுபதி வருவார். தளபதிக்கு அப்புறமா நம்ம எஸ்கேனா வருவார். ஸோ இந்த ஒரு லிஸ்ட்டு படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் நம்ம எஸ்கேனாவும் விஜய் சேதுபதியும் இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஸ்டார் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் இருப்பார் அப்படின்னா நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.